ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுகிறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தாளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பின்னாடியான கொண்டு எங்கம்மா பொண்ணுங்கம்மா எங்கம்மா பொண்ணு பொண்ணுல புண்டையில நின்றாருங்க கோவத்துல பேசிட்டு எங்க அம்மா ஏண்டா நான் என்ன நிலைமையில வந்திருக்கிறேன். எங்க அண்ணனும் எங்க அண்ணி அடிச்சால குண்டு குண்டா வீங்கி போச்சு, நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எங்க அண்ணன் கிட்ட போய் பொண்ணு கேட்டா உரிமையோட பொண்ணு கேட்டா மகன் வந்து அது இதுன்னு பேசுறீங்க. என்ன அப்படி பொச்சுக்கு பின்னாடி பிள்ளை இருக்குது. ஏண்டா நீ மட்டும் ஏடாடே என்ன வேதனையில வந்திருக்கிறா கோமாளியண்ணா? எங்க அம்மா உடனே எங்க அண்ணன் கிட்ட போறேன்னு சொன்னிச்சு. அட அண்ணன் கிட்ட போனா நல்ல பேரு உனக்கு. எங்க அண்ணன் கிட்ட போய் உரிமையோட பெண் பார்த்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னிச்சு. நீ தான் போனீல. எங்கம்மா பொண்ணுங்கம்மா கண்ணே மகனே எங்கம்மா நீயாவது போனியா? நான் போகல சாமி, பாதியில வேற ரூட்ல போயிட்டு. ஆமா எங்கம்மா பொண்ணுங்கம்மா எங்கம்மா உள்ள ஏதாவது இருக்குதாமாப்பா? என்னதான் கேளுங்களேன். ஆமா எங்கம்மா மகனே, அவங்க பொண்ணு கேட்கதான் நான் போயிருந்தேன். அவங்க பொண்ணு தரல. 8 தேரை ஒன்றாக சேர்த்தி ஓட்டக்கூடிய அந்த இலக்கண குமாரனுக்கு திருமணம் நிச்சயம் செய்துட்டாங்களா? பேச்சு மாற மாட்டாங்க, தரலன்னு சொல்லிட்டா. ஆமாப்பா, அதனால அந்த யாதவ குளத்துல பிறந்த மட்டையன் இடையன் எனக்கு பொண்ணு தரலன்னு சொல்லிட்டான். ஏமா நான் அப்பவே அடிக்கு 1000 முறை நொட்டிக்கு 100 முறை சொன்னேன். வேணாமா அரண்மனை ஏறி நீ பொண்ணு கேட்க போய் ஏதாவது விபரீதம் வந்துரும், நான் போறேன்னு அப்பவே சொன்னேன். மகனே, நான் என்ன செய்வேன்? உரிமைக்காரி கூட பிறந்த அண்ணன் நம்மளுக்கு இந்த ஈர என்னமோ பொழைக்கிற மாதிரி எனக்கு தெரியும். என்னமோ 4 ஊருக்கு போற மாதிரி அரே புல்லாட்டோ, இவ்வளவு சீக்கிரமா எங்க போறீங்க? எங்க அரே அபிஷ்டு அபிஷ்டு இல்லையா முதிய முடிச்ச விட போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீங்க, அந்த காரியம் விளக்குமா? அபிஷ்டு அபிஷ்டு இல்ல இரு, நானும் எங்க அம்மாவும் ஒரு மனவேதனையில இருக்கிறோம், அதனால சொல்லிட்டேன். நீங்க எது வரலும் போறீங்க? அதாவது என்ன தெரியுமா? என்ன என்ன நானும் ஐத்தனாபுரம் போறேன். ஐத்தனாபுரமா அஸ்தாபுரமா? அஸ்தாபுரம். அஷ்டாபுரம் இருக்குதுல்ல? ஆமா. அஷ்டாபுரம் துரியோதன மன்னனுக்கும் யாரு வைகுத்து தாண்டு வராருல, யாரு ஒன்னாலப்பட்ட மாயக்கனுடைய மகளாகிய கமல சுந்தரிக்கு கல்யாணம். என்ன சுந்தரிக்கு கல்யாணமா? ஐயர் ஐயர் எந்திரி ஐயர் ஐயர் எந்திரி எந்திரிங்க எந்திரிங்க ஐயர் எந்திரி 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 ஐயர ஐயர என்ன முழிக்கிறாரு? ஆமா நான் யாரு? நான் இப்ப எதுக்கு வந்திருப்பேன்? ஐயரியாயோ பாட்டுக்கிட்டா பாட்டுக்கிட்டா என்ன நோவா? அது இல்லடா விஷ்ணு, எப்ப இந்த உடம்பு இப்படி ஆனது?
இல்லப்பா கல்யாண மாலையை பார்த்துடா. சுந்தரிக்கு கல்யாணம் சொன்னேன். சுந்தரிக்கு கல்யாணம் அங்க போறீங்க. அதனால சீக்கிரமா போகணும்டா. ஏய் உனக்கு தெரியாது, சீக்கிரமா போனா நான் போனாதான் கல்யாணமே நடக்கும். அதுவும் இந்த மாலையை கொடுத்தாதான், அதாவது நான் போனாதான் திருமணமே நடக்கும். அடுத்து கம்பள சுந்தரிக்கு கல்யாணம்டா, நான் இப்ப போகணும்டா. என்ன சொல்றது கூட மாட்டீங்களா? ஆடா ஆமா ஐயரே, நீங்க ஒரு அந்தனரு. ஆமாப்பா. ஒரு பிராமணரு. ஆமாப்பா. கைராக பாப்பீங்களா? என்ன கேட்ட? கைராக பாப்பீங்களா? கைரேக பாப்பீங்களாவா? என்ன காங்காச்சா சொல்றீங்க? இல்லப்பா, அதுல பாடுறா புள்ளாண்டோ. நான் அதுல பாடுறா. ஏன் இரு வாந்தி எடுக்கிற? வாந்தி எடுக்கிறேன். அரே அபிஷ்டு, நான் கைரேக பாக்குறதுல நான் கைதேர்தாள்றா. ஆமாமா. அதனால ஐயரே, என்னுடைய கைரேகை பார்த்தி கல்யாண யோகம் கூடி வந்ததா, இல்ல பெண் எங்கிருந்து வருகிறது? கைரேக பாக்கணும். கைராக பார்க்கணும். அதாவது புள்ளாண்டோ ஏதாவது தெரியும் தூர பார்வையா உங்களுக்கு? இப்பதான் வந்திருக்கிறா. என்னன்னு போய் கண்ணாடி எடுத்துட்டு வாப்பா. கண்ணாடியா? ஆமா. வேஷம் போடுற கண்ணாடி தான் இருக்குது. கண்ணுக்கு போடுற கண்ணாடி இல்ல. கண்ணாடி இல்ல ஐயர. சரி, ஏதோ கூட்டு வாக்கல பார்த்து சொல்றேன். ஞாயிறு திங்கள் செவ்வாய் நற்புதன் வியாழன் வெள்ளி. ஆமா. என்ன அப்படியே அப்படியே கொஞ்சம் எசுவு. அதாவது என்ன சொல்றேன்னா, ராக இருந்தாதான் ரேக. அடே, அதனால ராகத்தோட ரேக. ஆமா, ராகத்தோட தெரியுமா தெரியாதா? ஏ அபிஷ்டு, நான் தான் சொல்லி இருக்கேன்ல கை தேர்ந்தாலு. சரி பாரு ஐயர. அதாவது அங்க வந்து யாரு நிக்கிறான்னா, யாரு நிக்கல, நம்ம கோயந்தன் உக்காந்துக்கிறாரு. அரே அபிஷ்டு, இதெல்லாம் என்ன செட்டு வச்சிருப்ப, நீ எல்லாம் முன்னேறுவ. அதனால ஐயர, அதனால கல்யாணம். அரே புல்லாண்டோ, இந்த கைக்கு கல்யாணம் கூடி வருதுடாப்பா. கல்யாணம் கூடியில வருதா? அரே மண்டூகமே, கல்யாணம் கூடி வருது. கல்யாண யோகம் கூடி வருது. கூடி வருது. ஆமா ஐயரே. பெண் எங்கிருந்து வருது? சொந்தத்திலயா இல்ல வேற பக்கம் எங்கேயாவதா? அதாவதுடா புல்லாண்டோ. ஆமா கோமாளி அண்ணா, எனக்கு பொண்ணு வேற பக்கம் வருமா சொந்தத்துல வருமா? உனக்கு ஏதாவது தெரியுமா? மானத்தையே வாங்குறியடா சண்டாளா. புல்லாண்டோ அவர் உண்மைத்தானே சொல்றார். அதாவது சொந்தத்திலே உனக்கு பொண்ணு இருக்குதுப்பா. சொந்தத்துல? ஆமா. நிச்சயமாலுமே? ஆமா, சத்தியமா? அரே நான் பஞ்சாங்கம் பார்த்து சொன்னா அது கரெக்டா இருக்கும். அதனால ஐயரே, நீங்களா அங்க சங்குதுபாரி கல்யாணத்துக்கு பாருங்க. கல்யாணத்துக்கு போறா. அதுவும் தாய் மாமா வீட்லயே உனக்கு பொண்ணு இருக்குது. அப்படியா ஐயரே? ஆமா. ஆமா, வந்தது வந்துட்டீங்க. ஆமா. எங்க வீட்டுல ஒரு வாய் சாப்பிட்டு போங்களேன். அரே சாப்பிடுறதுக்கா நேரம்? நான் போய் இந்த மாலையை கொடுத்தாதான் திருமணமே நடக்கும். ஏய் புரிஞ்சுதாடா? இந்த மாலை கொடுத்தாதான் கல்யாணமே நடக்கும். என்ன நாறு உரிக்கிற மாதிரியா? ஏய் ஐயரே, அதனால சீக்கிரமா போகணும்டா. நீங்க போவதா இருந்தா நானும் உங்க கூட வரேன். கூட வரியா? ஆமா. அரே புல்லாண்டோ, நீயோ பாக்குறதுக்கு சின்னஞ்சிறு பாலகனா இருக்க. இவ்வளவு கெஞ்சி கேக்குற கூட்டிட்டு போங்களேன். சரி, நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குற, உன்னை கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா உன் தாயிடத்துல ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு வாடா. ஆமா மக்களே, அபிமண்ட. அதனாலே இந்த அந்தனரை சரி திருமணத்திற்கு தான் செல்கிறாராம். நான் அங்க போய் வருகிறேன். அம்மா ஆகட்டுப்பா, பார்த்து பத்திரமாக போய் வா. தங்கள் அரண்மனையில் இருங்க. வேகமா போகணும், நேரம் ஒரு கல்யாணத்துக்கு. பையா என்ன மண்டபமே என்ன அதிர்ஷ்டம் ஆயிரம் பொழுது பொழுது கீழையா உழுவுற நீ அரியா பையன். சரி, நீ வேக்குன்னு நடந்து போயிடுவ. நானும் ஒரு பிராமணன் அந்தனரு பழுத்த கிழவ. நான் எப்படா இந்த மாதிரி கூட வர முடியும்?
அட எந்திரி ஐயர் வாயிரு கல்யாணத்துக்கு நேரம் எனக்கு வந்தியா எனக்கு வந்தியாடா எந்திரி ஐயர் ஏதாவது பேய பாத்துட்டீங்களா இல்லடா தெரியுதா நோக்கு ஆமா எல்லாம் உட்காந்து கூத்து பாக்குறாங்க மண்டுவமே அங்க பாடுறா மழையா மழை பெஞ்சு ஆத்துல வெள்ளமா போயிட்டு இருக்குதுடா ஆத்தை கண்டா அந்த இருக்கு பயம் இருக்காது அதனால நான் எப்படா இத கடந்து கல்யாணத்துக்கு போவேன் இன்னைக்கு கல்யாணம் நானும் போக மாட்டேன் கல்யாணமும் நடக்காது ஐயரே இதற்கு ஒன்றும் நீங்கள் புலப்பட வேணாம் அதாவது இந்த ஆத்த கடக்கிறதுக்கு தான் உங்க பயம் ஆமா இக்கரையில இருந்து அக்கறை கூட்டி போக என்னிடத்துல ஒரு யோசனை உள்ளது எப்படி ஐயா தோற மேல ஏறிக்கையா இந்த ஆத்த கடத்தல் சொல்லி வந்து இந்த ஆத்தோட ஆராயனை விட்டுட்ட ஆத்த கண்டா அந்தனருக்கு பயம் தண்ணியை கண்டா இந்த பிராமணருக்கு பயம் இந்த பிராமணரை ஆத்தோட ஆத்தா விட்டதுனால இந்த பிரம்மதாசம் கருவெடுக்காம விடாத அபிமன்னோ